தேதிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி, 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி. இது தேதி அடிப்படையில் இதை கூட்டினா அது எண் 5 தான் வரும். அதே மாதிரி 1, 4, 5 எண்கள் நான் சொன்ன தேதிகள். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு டைரியை எடுத்து எழுதி வச்சு வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளில் நம்ம பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் இதை கொஞ்சம் பயன்படுத்தினா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை பண்டிட் சேதுராமன் ஐயா ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்கார். நானும் அதை அனுபவித்து தெரிஞ்சிருக்கேன். அந்த நோக்கத்தில் தான் இந்த விஷயத்தை எனது அன்பு சகோதரிகளுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், நாள் செய்வதை நல்லோர் செய்யார். ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கென்று ஒரு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நாள் உள்ளது. அதில் ஜோதிட அடிப்படையில் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு ஒன்று வரும், சந்திராஷ்டம தினம் அப்படின்னு ஒன்று வரும். நம்மளுடைய அதிர்ஷ்ட எண்ணாகவே இருந்தாலும் அந்த சந்திராஷ்டம தினத்தை நாம் நீக்கணும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நல்ல நாள் பார்த்துக்கணும். ஏன்னா அண்ணன் சொன்னாரே நல்ல தேதின்னு சொன்னாரே, அந்த தேதி அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கே, அப்போ தேதி அன்றைக்கி பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்திராஷ்டமத்துக்கு ஒரு சக்தி உண்டு. ஏன்னா நான் ஒரு ஜோதிடன் அல்லவா, எண்கணித முறைப்படியும் ஒரு ஆராய்ச்சி எடுத்திருக்கேன், ஜோதிட ஆராய்ச்சிப்படியும் ஒரு ஆய்வு எடுத்திருக்கேன். எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்கள் என்பது நான் இப்போ சொன்னது, எழுத்து என்பது ஜோதிடம்.